டெல்லியில் நடந்த மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் எழுதினர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் அளித்த விரிவான தகவல்களை இனி பார்க்கலாம். படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் முதல் கட்டமாக 1040 மையங்களில் 6.5 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற தேர்வானது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தில்லியை பொறுத்தவரையில் 4 மையங்களில் 15,000 மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். தில்லி அரசானது இந்த தேர்வு முறைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எழுதிய மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக இந்த தேர்வினை எழுதியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் 39 மையங்களில் 26,000 மாணவர்கள் இந்த தேர்வினை தற்போது எழுதி முடித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, அசாம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையான எதிர்ப்பினை இந்த தேர்வு முறைக்கு காட்டியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்களையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் மே 1ஆம் தேதி முதல் கட்டமாகவும் ஜூலை 24ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் இந்த 2 தேர்வுகளுடைய முடிவுகளை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்றும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. ஜூலை 24ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு 2.5 லட்சம் மாணவர்களால் எழுதப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன்